தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகள் குறித்து நாம் தொடர்ந்து உரையாடி வருகிறோம். தற்போது அதிமுக குறித்து ஒரு உரையாடல். சட்டமன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு அதிமுகவிற்குள் பல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. முதலில் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு கிடைத்த தோல்வி, அதன் பின்னணி, அதற்கு பிறகு நடக்கும் விஷயங்களின் பின்னணி போன்றவை குறித்து தி ஹிந்துவின் சீனியர் அசோசியேட் எடிட்டர் தி ராமகிருஷ்ணன் அவர்களோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். நான் முதல்ல கேட்க விரும்புவது, இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய தோல்வி கிடைத்திருக்கிறது. அந்த தோல்வியின் பின்னணி என்ன? ஏன் அந்த கட்சி ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது? அதாவது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதுக்கு என்னை பொறுத்தவரையில் மிக முக்கியமான காரணம் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அது ஒரு நம்பத்தகுந்த எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்கின்ற எண்ணம் மக்களிடையே ஒரு அந்த நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, அது ஒரு இது திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சிறந்த கட்சி அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை அந்த கட்சி ஏதோ பெறவில்லை, இழந்து விட்டது அப்படின்னு தான் தோணுகிறது. அதுதான் என்னை பொறுத்தவரையிலையும் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தேர்ட் ஃபோர்ஸ் ஒன்று வருவதற்கு இந்த எண்ணம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக மாறிவிட்டது. அதனால்தான் என்னை பொறுத்தவரையிலையும் அவங்களால சோபிக்க முடியல பெருசாக. அவங்களால இத்தனைக்கும் அவங்க அந்த யார் அந்த சாருங்கிற பிரச்சாரம், விமன் சேஃப்டி, அது சம்பந்தமான இஷ்யூ, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அந்த போதை கலாச்சாரம், இது பெருகி வர போதை கலாச்சாரம் என்று சொல்லி அந்த ஒரு பிரச்சாரமும் அவங்க பண்ணாங்க. அதை பற்றி கூட இப்போ பிரேமலதா கூட ஒரு ஸ்டாலின் முன்னாலேயே கூட இது தானே சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது 2 பிரச்சனைகளும் அவர் ஓரளவுக்கு நன்றாகவே அதை எடுத்து உரைத்தார். அதை தவிர அவர் ஏதோ ஒரு திமுகவோடு ஒரு சமரசம் செய்து கொண்ட ஒரு அரசியல் கட்சி மாதிரி அந்த ஒரு அதிமுகவுக்கு ஒரு பேர் விட்டது. அதுதான் மிக முக்கிய காரணம். அவர்கள் 3வது இடத்திற்கு சென்றதற்கு மிக முக்கிய காரணம் என்ன பொறுத்தவரையிலும் அந்த எண்ணத்தை அவர்களால் நீக்க முடியவில்லை. அதற்காக அவ்வாறு அவர்கள் செயல்படவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 2021 தேர்தலையே நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்களில் 37 தொகுதிகள் உள்ளன, சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கடந்த முறை அவர்கள் வென்றது ஒரே ஒரு தொகுதி, மதுராந்தகம். இப்பொழுது நீங்கள் இந்த 4 மாவட்டங்களும் நம்மளுக்கு மிக முக்கியமான மாவட்டங்கள். ஏனென்றால் ஒரு அதுக்கு ஒரு பிரதான தன்மை இது சென்னை என்பதனாலேயே அவை பெறுகின்றன. அப்போது இந்த மாவட்டங்களில் ஒரு நம்மளுக்கு பலமான ஒரு ஆளை வச்சு கட்சியை நம்ம பலப்படுத்தணும். ஏன்னா 234 தொகுதியில் 37 தொகுதி இந்த 4 மாவட்டங்களே வந்துடுது. நீங்கள் இந்த மாவட்டங்கள் வீக்கு, இதை நம்ம கலந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த செயல்பாடும் அவர் செய்ததாக தெரியவில்லை. அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போது இந்த தேர்தலில் அந்த கட்சியுடைய செயல்பாடு என்ன மாதிரி இருந்தது? வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம், தோல்வி பெற்ற தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம், இதெல்லாம் அலசி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் அவங்க 172 தொகுதிகளில் அதிமுகனுடைய சின்னத்தில் போட்டிட்டார்கள். அதில் அந்த கேவி குப்பமில் இருந்தவர், அப்புறம் வேறு யாரோ ஐ திங்க் இந்த குன்னம் அண்டு பல்லாவரம், இந்த ஐஜேகே, அவங்க நின்னாங்க. இவங்களையும் சேர்த்து 172 தொகுதி வச்சுக்கிறோம். 172 தொகுதிகளில் 47 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. ஓகே. இப்போ மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 44 இடங்களில் அவங்க 2வதாக வராங்க, 81 இடத்துல 3வதாக வராங்க. ஓகே, அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் முதல் முறையாக 19 இடங்களில் இந்த முறை டெபாசிட்டை இழக்கிறார்கள். இதற்கு முன்பு டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள். 2006 கூட இழந்திருக்காங்க, 2016 இழந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இடம் 3 இடங்கள் அந்த மாதிரி. ஆனால் இந்த முறை 19 இடங்களில் டெபாசிட் இழக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஸோ எது சொல்ல வரேன்னா, அந்த கட்சி எந்த அளவிற்கு பலத்தை இழந்துள்ளது என்பதை நம்ம இதால் பார்க்க முடியாது. ஆனால் இது 2024 இதனுடைய அறிகுறிகள் தெரிந்தன. ஆனால் அதை அவர் சரி செய்யவில்லை. அவர் ஏதோ எதிர்க்கட்சி அதனால் ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க, அதிருப்தி இருக்குது அதிமுக ஆட்சியின் மீது அப்படின்னு நினச்சிட்டு அவர் அதெல்லாம் சில கணக்குகள்லாம் போட்டார்.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவாகலை. ஆனாலும் இப்போ வெற்றி பெற்ற இடங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டோம்னால், வெற்றி பெற்ற இடத்துல எடுத்துட்டோம்னா ஒரு 20,000 வாக்குகளுக்கு மேலான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடங்கள் 12 இடங்கள், 10,000 to 20,000 இன்னொரு 12 இடங்கள். அதனால் அவங்க வெற்றி பெற்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மார்ஜின் வித்தியாசத்தோடு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 1000 ஓட்டு கீழே வெற்றி பெற்ற இடங்கள் 4 இடங்கள் தான். அதனால் அது வந்து ஒரு இது கிடையாது. கட்சி இன்னும் ஓரளவிற்கு அந்த கட்டமைப்பு இருக்கிறது. ஒரு மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்லெண்ணம் அந்த கட்சி மீது இருக்கிறதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஆனால் அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, இது ஒரு திமுகவுக்கு மாற்றான ஒரு பலமான கட்சி எதிர்க்கட்சியாக செயல்படாததுனால அந்த ஒரு விமர்சனத்தை அவர்களால் சரியாக எதிர்கொள்ளலை. அதுக்கேற்றாப்புல அவங்களுக்கு பல காரியங்கள் செய்யலை. அதனால் அதுதான் மேலூன்றி இருந்து அந்த எண்ணம் அதிகமாகி தாவேக்கா மாதிரி ஒரு சக்தியை வரவழைத்து அவர்களை ஆட்சியில் அமைத்திருக்கு. இப்போ 172 இடங்களில் இரட்டை சின்னத்தில் போட்டிட்டு 47 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் வந்து அவர்கள் திமுகவை பிரதான எதிரியாக கொண்ட தொகுதிகளில் அவர்களுக்கு அதிக வெற்றி கிடைத்ததா, அல்லது தாவேக்காவை பிரதான எதிர்க்கட்சியாக கொண்ட இடங்களில் அவர்களுக்கு அதிக வெற்றி கிடைத்ததா? அதாவது உங்களுக்கு வந்து தாவேக்காவோடு தாவேக்காவோட எதிராக இருக்கும் பொழுது அவங்க வந்து 3வது இடத்திற்கு பல இடங்களில் போயிட்டாங்க. அதாவது தாவேக்கா திமுக ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பீடு பார்த்துட்டோன்னா, திமுகவில் வந்து நீங்கள் திமுக வென்ற இடங்களில் தாவேக்கா வென்ற இடங்கள் அப்படி எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து தாவேக்காவோட போகும்பொழுது அந்த தாவேக்கா வென்ற இடங்களில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் போயிருக்கு. திமுகவோட போகும்பொழுது இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இதுக்கு சொல்கிறேன், இப்போ 30% ஆறு 25% மேலாக பெற்ற இது பார்த்திங்கன்னா 3வது இடத்துல அவங்க பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து திமுக இருந்த ஒரு 18 இடங்களில் 15 இடங்களில் திமுக வென்ற இடங்களில் இவங்க 3வது இடமாக வந்து 18ல் 15 இடங்கள் 25%க்கு மேலே போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க 47 சொச்சம் இடத்துல நின்று 49 இடத்துல தாவேக்கா வென்ற இடங்களில் இவங்களுக்கு பெற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சொச்சம் தான் அவங்க வந்திருக்கு. ஸோ அதனால் அப்போ என்னென்னா தாவேக்கா வந்து அஇஅதிமுகவுடைய வாக்கை நன்றாகவே அது எடுத்திருக்கிறது. அதாவது திமுகவிற்கு மாற்றாக அஇஅதிமுக பார்க்கின்ற மனநிலை மாறி அந்த இடத்துல தாவேக்கா வந்து அமர்ந்துள்ளது என்பது நன்றாக தெரிகிறது. இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு எல்லா கட்சியும் ஒரு தேர்தல் தோல்வி அடைந்தாலும் ஒரு கூட்டங்களை நடத்துவாங்க, என்ன நடந்தது அப்படின்னு பரிசீலிப்பாங்க, அது மாதிரி நடக்கும். ஆனால் இந்த முறை என்ன ஆச்சு அப்படின்னா, கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது. CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில் கட்சி பிளவுபட்டு 2 பேரும் வெவ்வேறு திசையில் இருக்காங்க. இதோட துவக்க புள்ளி இந்த தோல்வி தானா, இல்லை அதற்கு முன்பாகவே உள்ளுக்குள்ளே ஒரு பிளவு இருந்துக்கிட்டே இருந்ததா? அதாவது நீங்கள் வேலுமணி இவங்க பார்த்தோம்னா, நம்ம 2024 தேர்தல் முடிந்த பிறகு CV சண்முகம், செங்கோட்டையன் இருக்கார், செங்கோட்டையன், வேலுமணி, அன்பழகன் இவங்கெல்லாம் நத்தம் விஸ்வநாதன் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க. அப்பொழுது அவர் வந்து ஐ திங்க் அந்த சமயத்தில் அந்த வாய்ப்பை வந்து அவர் சரியாக பயன்படுத்திக்கல. அவர் அடுத்த நாள் வந்து சென்னைக்கு வந்து என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி கூட்டமே நடக்கலை, இங்கே தான் வேலுமணி இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு அவர் வேறு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாரே தவிர, வேலுமணி வந்து முகம் வந்து அப்பொழுது பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் தமிழில் ரொம்ப இதுவாக சொல்லணுன்னா ஒரு ஈயாடலைன்னு சொல்லுவார். பட் அவர் மறுக்க விரும்பலை, அவர் அது இது ஒன்றும் பண்ணலை. ஆனால் அதுக்காக அது ஆமாம் நடந்துச்சுன்னு சொல்லலை. அவர் வந்து இவர் சொல்கிறதுல வந்து இவர் சொல்கிறாருல நடக்கலைன்னு சொல்கிறாருல, அது அவன் ஆமாம் நடக்கலை, தலைவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் வந்து அமைதியாக இருந்து விட்டார். ஆனால் அவருடைய முகம் பாவனையில் தெரிஞ்சது அவர் ஒன்றும் இதோட ஒரு சம்மதம் போகலைன்னு. ஸோ அவர் அதை கையாண்ட விதம் இருக்கு இல்லையா, அது என்னை பொறுத்தவரையில் அது வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு தான் செய்வது தான் சரி என்கின்ற ஒரு தோரணையில் அவர் செஞ்சிட்டார் எடப்பாடி அவர்கள். அதற்கு பிறகு நீங்கள் OPS, வைத்தியலிங்கம் இவங்களெல்லாரையும் வந்து இவங்களை அழைச்சிக்கணும், திருப்பி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல பொழுதெல்லாம் அவர் அதை வந்து ஒரேடியாக நிராகரித்தார். ஓகே, என்னை பொறுத்தவரையில் கடைசி வரையில் அவர்கள் காத்திருந்தார்கள். ஏனென்றால் வைத்தியலிங்கம் ஜனவரி மாதம் எண்டில் தான் போய் ஜாயின் பண்ணார், அதுக்கு பிறகு தான் OPS ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவங்க திமுகவுக்கு
தள்ளப்பட்டார்கள் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர அப்படி தான் நடந்தது. இவர் அதை ஒரு மாதிரி அவங்கள வந்து கூப்பிட்டு பேசி ஒரு இது பண்ணியிருக்கலாம். அதாவது அவங்க ஸோ அதனால் அவர் வந்து இவங்களோட எந்த விதத்திலையும் நான் சமரசமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போனார். ஒரே ஒரு சமரசம் செய்து கொண்ட இவர் வந்து அமமுக தலைவரோட பண்ணிக்கிட்டார். அது ஒன்று தான் அவர் செஞ்சார். அது கூட அவர் அமித்ஷா சொன்னார், அதனால் நான் இது பண்ணோம் அப்படின்னு தினகரன் அவர்கள் பிறகு ஒரு மாதிரி சொன்னார். ஸோ இவர் வந்து அப்போ தினகரனோட நீங்கள் சமரசம் செய்து கொள்ளும் பொழுது மற்றவர்களோடு ஏன் சமரசம் செய்யவில்லை, செய்வதில் என்ன உங்களுக்கு கஷ்டம், சசிகலா உள்பட அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லலை. அந்த பேச்சை எடுக்காதீங்க, நான் தான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அப்படின்லாம் அவருடைய கொங்கு பாஷையில் சொல்கிறப்பட திருப்பி நான் சொன்னேன், நீங்கள் ஏன் அதெல்லாம் திருப்பி கேட்குறீங்கன்னு மாதிரி கேட்டார். அதே தவிர ஒரு முறை என்ன சொன்னார்னா, பொதுக்குழு தான் அவர்களை நீக்கியது, யாரை இவங்களெல்லாம் வந்து ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தெல்லாம், அதனால் எனக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படி இல்லை. எஸ்டிஎஸ்ஸை வந்து பொதுக்குழு தான் நீக்கியது 1984. பட் அதே எஸ்டிஎஸ்ஸை வந்து திருப்பி வந்து பொதுச் செயலாளர் எம்ஜிஆர் போது அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவரை ஏற்றுக்கொண்டு கட்சியில் சேர்த்தார். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு, அதிமுகவில் அதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலன்னு இல்லை. ஆனால் அவர் அதெல்லாம் தெரிந்து கொள்ளவோ இல்லாட்டா அவ்வாறு செயல்படவோ விரும்பலை. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இது இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்பொழுது இந்த தேர்தலில் தோல்வி, இந்த தேர்தலில் தோல்வியிற்றால் என்ன நடக்கும் என்பது என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்த்த விதத்தில் தான் போயின்னு இருக்கு. அதனால தான் அந்த தேர்தல் சமயத்திலே கூட இது ஒரு டூ ஆர் டை பேட்டில் என்று கூட நான் அதை குறிப்பிட்டு எழுதியிருந்தேன் ஒரு முறை. ஆனால் அவர் வந்து அந்த இதை அவர் வந்து ஏதோ ஜெயிச்சு விடுவோம், நம்ம வந்து 200 இடம் ஜெயிப்போம் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார். பட் அவர் 126 இடங்கள் வெற்றி பெற்றுவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அப்புறம் ஒரு நண்பர் போய் பார்த்த பொழுது இல்லை சென்னையிலே 6 இடம் ஜெயிக்க போகிறோம்னு சொன்னார். ஒருத்தர்கிட்ட வந்து திருவள்ளூரில் நம்ம வந்து 5 இடம் ஜெயிக்கலான்னு சொல்கிறார். அது மாதிரிலாம். ஸோ நான் சொன்னேன், சென்னையில் 6 இடம் ஜெயிக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு திரும்பி வரீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருந்தது. பட் அதில் பார்த்திங்கன்னா சென்னையில் எங்கேயுமே சான்ஸே இல்லை. அவங்க பார்த்தோன்னா இந்த 19 இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் பார்த்திங்கன்னா 8 தொகுதிகளில் சென்னையிலேயே 8 சென்னை அண்டு சுற்றி அந்த இது பார்த்திங்கன்னா 8 இடங்களில் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அப்புறம் மதுரையில் 2 இடங்கள் போயிருக்கு, கம்பமில் டெபாசிட் போயிருக்கு. ஸோ இது மாதிரி ஏன் இது போச்சு அப்போ வந்து ஸோ அவர் என்னென்னா என்னை பொறுத்தவரையில் அவர் அந்த அரவணைத்து செல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவர் ஏன் எதிர்க்கிறேன் என்பதில் அவர் ஒரு காரணமே இல்லாதபடி தெளிவான காரணத்தை சொல்லலை. தெளிவான எந்த காரணமே சரியாகவே சொல்லலை. அதாவது அது ஒரு எதற்காக நான் எதிர்க்கிறேன், நீங்கள் திருப்பி அந்த கேள்வி கேட்காதீங்கன்னு தான் சொல்கிறாரே தவிர இவர்கள் ஏன் சேர்த்துக்கொள்ள முடியாது எத்தனையோ தரம் அப்படின்னு. ஸோ அந்த இங்கே அவர் அந்த இதில் அப்போது அப்படின்னா ஏதோ முடிவை வேறு மாதிரி கொண்டு போகணும்னு அவர் முடிவு நினச்சிட்டாரா அப்படிங்கிற அதால் கட்சியை வந்து பலப்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடுகளை சரியாக செய்யவில்லை என்கின்ற அந்த விமர்சனம் வந்து ஒரு நியாயமான விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான பிரிவினர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவளித்து அந்த ஆட்சியிலும் இடம்பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆமாம், அவங்களுக்கு ஆட்சியிலே இடம்பெறணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இடம்பெற்றுட்டீங்கன்னா அதிமுகங்கிற இதை வந்து நீங்கள் இழந்துடுறீங்க. அது மட்டும் இல்லை, எப்படி அதாவது அதுலேயே அவங்களுக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் அது மட்டும் இல்லை, அரசியல் ரீதியில் என்னை பொறுத்தவரையில் விஜய் அவர்களுக்கும் வந்து நீங்கள் வந்து இப்போ இவங்களை எடுத்துக்கொண்டாங்கன்னா, இப்போது ஒரே ஒரு விஷயம், இப்போ வேலுமணி இருக்கார், வேலுமணி மேலே கேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேஸ் இருக்கவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தூய அரசியல் பண்ணுகிறோம், ஊழலற்ற ஆட்சி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது வந்து அடிபடும். இப்போ அதாவது இவர்கள் வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு யாரும் நிரூபிக்கப்படலை, ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் பேசப்பட்டவர்களில் அந்த ஊழல் சுற்றுப்பாடு யார் இவங்க கொடுக்கப்பட்டன. ஓகே, ஸோ அப்படி கொடுக்கப்பட்டவங்களை வந்து நீங்கள் அமைச்சராக எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்போ என்ன அர்த்தமாயிடுது? ஸோ இந்த கேஸெல்லாம் இவர் உடைக்கிறதுக்காக தான் இவர் எடுத்துகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும். அது வந்து விஜயை தான் பாதிக்கும். ஸோ அதனால் அது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது பொலிட்டிக்கலாகவும் அது பார்க்கணும். நீங்கள் சட்ட ரீதியில் நீங்கள் எப்படியாவது நுழைச்சி இது பண்ணி உடைச்சி கூட வரலாம். ஓகே, சட்ட ரீதியில் இவங்களை வந்து இவங்களுடைய சேர்க்கையை வந்து சபாநாயகரோ இல்லாட்டா நீதிமன்றங்களோ கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அரசியல் ரீதியில் அது வந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை அவர் மனதில் வைத்திருப்பார் என்று தான் நான் நினைக்கின்றேன்.
எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட ரீதியில் யார் மேலும் நம்மளுக்கு இது கிடையாது. பட் விஜய்க்கு வரக்கூடிய, ஏனென்றால் அவர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறாரோங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. இல்லாட்டனா அவர் ஏன்னா இப்போது அவங்க இது பண்ணி ஒரு வாரம் ஆப்புறது. ஸோ அவங்கள ஆக்கிறதுனா ஆக்கியிருக்கலாம், பட் ஆக்கலை. ஸோ அது ஏதோ ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்னு. பட் அதை தவிர இப்போ அஇஅதிமுக அப்போ வந்து அவங்களும் வந்து அப்போ எடப்பாடி அவர்களும் வந்து லெட்டர் கொடுக்கலாமில்ல. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நீங்கள் அந்த மாதிரி 6 பேரை மந்திரி ஆக்க போகிறீங்க, 10 வாரியங்கள் தலைவரை கொடுக்க போகிறீங்கலாம் சொல்கிறீங்க அப்படின்னு இதிலே சட்டமன்றத்திலே சொன்னார் அவர். ஸோ அதனால் வந்து அதை இப்போ அவங்க செய்யலை. அவர் வெளிப்படையாக அதை சொல்லதுனாலேயே இப்போ செய்ய வேண்டாம்னு வச்சுட்டாங்களோ என்னன்னு தெரியல. செம்மலை அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர், அவர் வந்து கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இது மாதிரி ஒரு மூத்த தலைவர் வந்து ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சார், இது போல செம்மலை விலகுறார். இப்படி மூத்த தலைவர்கள் அந்த கட்சியை கைவிட்டு விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அல்லது வேறு செம்மலை வெளியேற்றத்துக்கு வேறு காரணங்கள் இருக்கு? இல்லை, அதாவது செம்மலை வெளியேற்றத்துக்கு வேறு காரணம் எனக்கு இருக்கிறதா தெரியல. அவர் விரக்தி தான். அதாவது அவருக்கு ஒரு கட்சியில் அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படலை. அவர் மட்டும் இல்லை, ஜெயலலிதா இறந்து போன பிறகு பலரும் வந்து அந்த கட்சியில் வந்து தாங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டதாக, ஜெயலலிதா இருந்தால் தங்களுக்கு ஏதோ நியாயம் கிடச்சிருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கும், அவங்க வந்து இப்போது ஒன்று செய்ய முடியலன்னா கூட கூப்பிட்டு சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் இந்த தடவை நான் செய்ய முடியல, உங்களுக்கு அடுத்த தேர்தலில் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னவர்கள்லாம் இருக்கிறார்கள். என்கிட்ட அன்வர் ராஜாவே ஒரு வாட்டி சொன்னார், 2011 தேர்தலில் வந்து அவருக்கு ராமநாதபுரத்தில் இடத்துல கொடுக்கணுன்றது, பட் ஏதோ கூட்டணி இதனால் அவர் ஜவஹர்லா கொடுத்தாங்க. அப்போது அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்களா, இல்லை அன்வர் இந்த தடவை கொடுக்க முடியல, கவலைப்படாதீங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து செஞ்சு தரேன். 2014 ராமநாதபுரம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் வெற்றி பெற்றார். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு செய்ததாக மாதிரி அவர் ஒன்றும் தெரில. எல்லாமே வந்து ஒரு அதாவது அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு வலுவான அந்த காரியதர்சிகள், நிர்வாகிகள், இவங்களுடைய பரிந்துரையில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் வேட்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப அழுத்தமாக அந்த கட்சியில் அந்த மாதிரி மாறிவிட்டது. சார், இப்போ மாவட்ட செயலாளர்கள் பேச்சை கேட்டு வந்து வேட்பாளர்களை தீர்மானிக்கிறத ஒரு எதிர்மறையான இதோட சொல்கிறீங்க. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் பேச்சை கேட்டு அவங்களுக்கு தானே தெரியும் அந்த மாவட்டத்தில் யார் நல்ல வேட்பாளர்களாக இருப்பாங்கன்ட்டு. அப்படி நியமனம் செய்வதுங்கிறது ஜனநாயக பூர்வமானது தானே? இல்லை, ஜனநாயக பூர்வமானது அடிப்படையில் நம்ம அதை யாரும் மறுக்கலை. ஆனால் அவர்கள் மட்டும்தான் முடிவு செய்வார்கள் அந்த மாவட்டத்தினுடைய வேட்பாளர்களை யார் யார் என்று அப்படின்னு ஒரு அந்த அணுகுமுறை வைத்து கொண்டு விட்டால், நீங்கள் வந்து இப்போ அவர் சரியான முடிவுகளை எடுக்கிறாரா, அதாவது மாவட்ட செயலாளர்கள் என்கிறது நம்ம இருக்குது. இப்போ அதனால் அவர்களுக்கு தங்களுடைய பிராந்தியத்தில் தங்களுக்கு யாரும் எதிராக வந்துவிடக்கூடாது, தங்களுக்கு சவாலாக யாரும் வந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணமும் அவர்களிடையே இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு விருதுநகர் எடுத்துட்டிங்கன்னா, பாண்டியராஜன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே ஒரு கேட்ட பொழுது, இல்லை இந்த முறை நான் 2026 தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினால் நான் வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு தான் போய் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொன்னார். இங்கே ஆவடியில், ஏன்னா அது வந்து 2016 அவங்க ஜெயலலிதா வந்து ஒரு லாஸ்ட் மினிட்டில் அதை கொடுத்தாங்க, ஜெயித்தேன், பட் 2021 ஜெயிக்கலை, எதுவுமே ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு அப்படின்ட்டு அவர் கருதினார். இப்போது அவருக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் வெளிப்படையாகவே தெரியும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதனால் அவர் இந்த முறை அவருக்கு விருதுநகரில் அவருக்கு இடம் கொடுக்காமல் போனது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏதோ சொன்னார், அப்புறம் ஒரு கடுமையாக பேசிட்டு ராஜேந்திர பாலாஜி இல்லை நான் வேறு ஏதோ சொன்னேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு வாட்டி ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால் அது பேச்சை மாற்றிக்கொண்டார். ஆனால் நமக்கு என்ன ஒன்று தெரியும்னா, அவருக்கு ராஜேந்திர பாலாஜிக்கு பாண்டியராஜனை அவர் மீது ஏதோ அவருக்கு சந்தேக கண்ணோட பார்த்துருக்காரு. அவர் ஏதோ தனக்கு எதிராக வந்துடுவாரா, சவாலோடு வந்துடுவார். இப்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இந்த மாதிரி பாண்டியராஜன் மாதிரி ஆட்களை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய மாவட்ட செயலாளர் சொன்னாருங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து அதனால் மாவட்ட செயலாளர்கள் சொல்வதை நிராகரிக்கணுமோ அதை புறந்தள்ளணுமோ நான் சொல்லலை. பட் மற்ற சில இதையும் காரணிகளையும் மனதில் வைத்துக்கொண்டு
இது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் செய்யணும். அதுக்காக நீங்கள் அப்போனா வந்து ஜெனரல் செக்ரட்டரி வந்து என்ன ஆகிடுதுன்னா, ஒரு மாவட்ட செயலாளர்கள் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் இயக்கி வைக்கின்ற ஒரு நிர்வாகியாக, தலைமை நிர்வாகி மாதிரி ஆயிடுறாரு. இம்மாதிரியான ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இம்மாதிரியான சூழலில் வந்து அதிமுகவோட எதிர்காலம் என்னன்னு கணிக்க முடியுதா உங்களுக்கு? அதிமுகவினுடைய எதிர்காலம் வந்து மிக கடினமான ஒரு எதிர்காலத்தை தான் இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து கரைந்து தான் போகும். இதில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக அதை பற்றி இது என்ன சொல்கிறது, பெரிய அனலைஸ் பெரிய இது தெரிகிறது. ஏன்னா பல கட்சிகளும் இந்த மாதிரி உட்கட்சி சண்டையை வந்து அவங்க சரியாக கையாளாததுனால உட்கட்சி வித்தியாசங்கள் வருவது என்பது இயல்பு. ஒரு அரசியல் கட்சியில் இதெல்லாம் நடக்கிறது வந்து ரொம்ப இயல்பு தான். இன்னும் எல்லா கட்சியிலும் நடந்திருக்கு. அதுக்கு அந்த ஒரு ஜனநாயக ரீதியில் அதை நீங்கள் அந்த பிரச்சனைகளை கையாண்டு அதில் யார் சொல்கிறதுல இது இருக்குது, ஒரு சில சமயங்களில் தலைமையே தவறுகள் செய்யலாம், அது ஒன்றும் இது இல்லை. அது கேட்டார் போல் இவரும் வந்து என்னை பொறுத்தவரையில் சரி நீங்கள் வந்து தலைமை இப்போ இது கேட்குறீங்களா, நீங்கள் வேணால் இருந்துட்டு போங்க, லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடராக கூட நீங்கள் இருந்துட்டு போங்க, பார்த்துடலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன், நீங்கள் இருந்துட்டு போங்க அப்படின்னு கூட அவர் வந்து ஒரு ஆஃபர் பண்ணார்னா ஓகே நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜனநாயக, அதாவது உட்கட்சி ஜனநாயகம் என்பது இருக்குல்ல, அது வந்து நீங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஆளுமைகள். அவங்களை எதிர்த்து யாராவது சென்றார்கள் என்றால் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். ஆனால் அதே மாதிரியான அணுகுமுறை எல்லா காலகட்டத்திலையும் அவங்க செய்யும் பொழுதே அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. எல்லாரும் மற்றவங்களாம் செஞ்சிட முடியாது, அந்த ஆளுமைகள் அல்ல. அதனால் நீங்கள் உட்கட்சி ஜனநாயகத்தை நீங்கள் வந்து வலுப்படுத்தணும். அதற்கான அந்த கட்சியில் இருக்கிற அமைப்புகளில் அதுக்கேற்ற மாதிரி அந்த இது பண்ணி அதில் எது நியாயம், இது உங்களால் என்ன செய்ய முடியும், சில சமயம் வந்து செய்ய முடியாத காரியங்களை கூட சில பேர் சொல்லலாம் உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள். ஸோ அது பட் ஆனால் அந்த வாய்ஸை நீங்கள் வந்து நெருக்காமல், ஓகே அது மாதிரி குரல் கொடுப்பவர்களை வந்து நெருக்கி வெளியில் தள்ளி கட்சியில் நீக்கினீங்கன்னா கட்சி பலவீனம் அடையும். அதனால் வந்து என்ன இன்னும் ஒரே ஒரு வழியில் சொல்லணுன்னா, அஇஅதிமுக ஜனதாதளம் மறைந்தது போல அது அது அந்த திசையை நோக்கி செல்லுகின்றது. ஆனால் அது இப்பொழுது அதுக்கு ஒரு இது இருக்குது, அந்த திசையை போகாமல் போகிறதுக்கு சில நடவடிக்கைகள் வாய்ப்புகள் இது இருக்குது, அவகாசம் இருக்கிறது. ஆனால் அது வந்து அந்த கட்சியினுடைய தலைமை, அந்த கட்சியினுடைய தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட தான் அந்த இது இருக்குது. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்க போகிறாங்கிறது அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். மிக்க நன்றி சார். அதிமுகவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்முடைய நேயர்களுக்காக விளக்கினீர்கள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.